முறையான பீஸுங்க. இது பேர் 3 பீஸு சாப்பிட்டாலே போதுங்க. இட்லி அப்படியே மட்டன் குழம்பு ஊறி போய் எப்படி இருக்கு பாருங்க. கட்டியை இழுத்து காது இழுத்து பிடிச்சிக்குது. விட்டுருமா என்ன மாமா? அந்த காலு உங்கள்கிட்ட வந்து தப்பிக்கிறதா? வில்லேஜ் கரிசோர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். விகேஎஸ் ஃபேமிலிக்கு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். இன்னைக்கு ஈடி நிலையில என்ன சாப்பிட போறோம்னா, ஆளுக்கு 40 இட்லி இருக்குங்க. மொத்தம் 120 இட்லி இருக்கு. அதோட பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு, நல்ல பெரிய பெரிய பீஸா மட்டன் பீஸ் இருக்கு பாருங்க. இதை போட்டு தான் இன்னைக்கு குழம்பு வச்சுருக்காங்க. குழம்பும் இந்த இட்லியும் சேர்த்து சாப்பிடையில இருக்க சுவை இருக்க, ஆகா, அதை என்னால் தான் உணர முடியும். நீங்கள் இலையில் உட்காந்து சாப்பிடலாம், அது உங்களால் உணர முடியும். அந்த அளவுக்கு இருக்குது. எனக்கே இதை சாப்பிடையில எச்சி ஊறுதுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதை தான் இன்றைக்கி சாப்பிட போகிறோம். கூடுதலாக பார்த்திங்கன்னா ஆளுக்கு 3 முட்டை இருக்குது. இதையும் சாப்பிட போகிறோம். இந்த போட்டியில் 4 பேர் கலந்துக்கிறோம். நான், மாப்பிள்ளை, வெட்டுக்கிளி, கிச்சான், இவங்க 2 பேரும் டீமாகவே செயல்பட போகிறாங்க. 40 இட்லியும் கண்டிப்பாக சாப்பிட்ருன்னு வர சொல்கிறாங்க. போட்டியில் ஜெயிக்கிறவங்களுக்கு பரிசு காத்துக்கிட்டு இருக்கு, தோக்குறவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டும் காத்துக்கிட்டு இருக்கு. ரெண்டையுமே போட்டியோட இறுதியில் பாருங்கள். என்ன மாப்பிள்ளை? ஆமாம், ஆட்டுக்கறியெல்லாம் பார்க்கையில் எப்படி தோணுது உங்களுக்கு? எனக்கு ஜொல்லு வந்துட்டு கீழே ஜொல்லு வந்துட்டா? ஆமாம், இது ஜொல்லு வர்றதுங்கிறது ஆட்டுக்கறியை பார்த்தோன்னே ஜொல்லு வருது உங்களுக்கு? கண்டிப்பாக. ஏன்னு கேளுங்க, பீஸு நல்லா மொட்டை பீஸாக இருக்கும்மா, அதனால சீக்கிரமாக சாப்பிட்டு முடிச்சிடலாம். அதை சீக்கிரம் சாப்பிடலாம். ஆமாம், சரி. மொத்தத்தில் நீங்கள் சாப்பிடுவோங்கிறீங்க. ஆமாம், ரைட்டு. வெட்டுக்கிலே என்னாச்சு? உங்கள் டீம் என்னாச்சு? நீ சாப்பிடலாமா? இன்னும் ஆர்டர் எடுத்துருக்கா? அது இருக்கா? இன்னும் சாப்பிடலாமா? அப்போ இன்னைக்கு டப்பு கொடுப்ப நீ அப்படியே கொடுத்துட்டாலும் வெட்டிக்கிளி சாப்பிட்டுட்டாலும் அப்படிங்கல, இன்னைக்கு நீ டப்பு கொடுத்துட்டாலும் பாப்போம். கிச்சா சாப்பிடுவேன். சரி பாப்போம், ஜெயிச்சிருவீங்க. சரி பாப்போம்டா. சரி பாப்போம். எல்லாருமே ஜெயிச்சிருதான் சொல்றோம். அதை பொறுத்திருந்து பாருங்க. யார் ஜெயிக்கிறான்னு நீங்களே பார்க்க போறீங்க. போட்டியா ஆரம்பிக்கலாமா? ரெடி, ஜூட், 1 2 3. இட்லி அப்படியே மட்டன் குழம்பு ஊறி போய் எப்படி இருக்கு பார்க்க. மாமா, உங்களுக்கு உண்மையிலே பெரிய வாய் தான் மாமா. ஆமாம், இட்லி சின்னது மாப்பிள்ள. இட்லி சின்னதா? சும்மா சொல்லிக்க வேண்டியதான். வியூவர்ஸ், பீஸுனா சட்டான பீஸுங்க. மாமா, பீஸை பாருங்க. சரியான பீஸ் மாமா அது. விட்டுலையா? கட்டியை இழுத்து காது இழுத்து பிடிச்சிக்குது. விட்டுருமா என்ன? மாமா, அந்த காலு உங்கள்கிட்ட வந்து தப்பிக்கிறதா? வாய்ப்பே இல்லை. கறி குழம்புல ஆமாம்மா, இந்த கத்திரிக்காய் போட்டிருக்கிறது அவ்வளோ சூப்பராக இருக்குமாம்மா. அதே திங்கம்ட்டேன், கறி குழம்பு போட்டால் நல்லா திங்கிறேன். வெட்டுக்கிலே ஏ கிச்சா ஒவ்வொரு இட்லியே போட்டு அங்கே பேர் எப்படி பெரட்டுறான் பாரியா? ஒரு இட்லி ஒரு வாயில் போகுது அவனுக்கு.
உண்மையிலே என்னால் ஒரு இட்லி முழுசாக திங்க முடியல. அவன் இன்னொரு கறி குழம்புல கத்திரிக்காய் போட்டு வைக்கிறாங்க, அதுவும் நாட்டு கத்திரிக்காய் போட்டு வச்சா எப்படி இருக்கும்? அதை நல்லா கறி குழம்பு வைக்கிறவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள் எப்படி இருக்குங்கிறத. நான் சொல்கிறேன், அவ்வளோ அருமையாக கத்திரிக்காயே இந்த கறியோட வாசனையெல்லாம் கத்திரிக்காயில் இறங்கி அப்படி இருக்குங்க. இதுவே கறி மாதிரி இருக்கு. எங்க பாருங்க முட்டை. முட்டையா அது? ஆமா. என்ன முட்டை? ஆட்டுக்கால் முட்டை. ஆட்டு முட்டையா கோழி முட்டையாடா? ஆட்டு முட்டை. சொல்லுங்கடா. இதான் என்ன முட்டை? ஆட்டு முட்டையா? கறி மாமா பஞ்சு மாதிரி வந்துருக்கானா? வச்சோன்னு அப்படியே கலந்து வருதுங்க. குழம்பு அருமையாக இருக்கு. இல்லையா சொல்லுங்கண்ணா. காரம் தெரியுதா இல்லையா உனக்கு? வைக்கமில்ல வாயில. நாலஞ்சு தான் தள்ளியிருப்போம். வைக்குதா? வியூவர்ஸ், உரையான பீஸுங்க. இது பேர் 3 பீஸு சாப்பிட்டாலே போதுங்க. பாருங்க, வியூவர்ஸ் இங்கே பாருங்கள், எலும்புல உள்ள சதை அப்படியே உள்ளார பாருங்க, நல்லி இருக்குல்ல, உள்ளார பாருங்கள், உயிரை பாருங்க பாருங்க. ஆஹா, சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்க. அம்மா கிச்சாம் போகிற பார்க்க பார்த்தா கிச்சாம் இருக்கு, நீங்கள் அடித்து நவுத்திருங்க. கிச்சாம் செஞ்சுவான். ஒரே இட்லி ஒரு வாயிலே போதும் அவனுக்கு. என்ன கறியை சாப்பிட்னா ஊதுரியலண்ணா? ஓ என்ன ஊதுரியல? அதோட இதை உறிஞ்சி எடுத்து பாருங்க எப்படி இருக்கு. அம்மா உங்களுக்கு மட்டுமா அந்த பீஸு? எனக்கும் பாருங்க, பல்கான பீஸு என்கிட்ட தான் இருக்கு. மட்டன் கடையில் ஒரு பீஸு என்ன காய்க்கிற மாதிரி போட்டா இருக்குது. மட்டன் பீஸாக இருக்குது. ஆனால் வேக வைக்கிறதுக்குள்ள ரொம்ப சிரமமாயிட்டோம்மா. குக்கர் இல்லைன்னா வந்திருக்காது. ஆமாம், சீக்கிரம் சாப்பிட்றா. இங்கே பாரு விட்டுக்கலையா? மிச்சம் போட்டான் பாரியா? அப்படியே அம்மா கறி கறியில் முழு ஊற்றுன்னு பார்க்குறேன். அந்த எலும்பு தூள் மாப்பிள வெட்டினோரு மரத்தில் வச்சுட்டாரோ உள்ள போய்த்து நொறுங்கி மித்து எலும்பு தூள் இருக்கு மாப்பிள. முள்ளு மாதிரி குத்துது. கறியை பாருங்க. மிச்சம் வந்தோம்மா, நம்ம முழுசாக தள்ளின இட்லியெல்லாம் அவன் என்ன பண்ண, நம்ம குழம்பு ஊற வச்சு நம்ம உப்புமா சொல்கிற மாதிரி கிண்டி ஒரே வாயில் 2 இட்லியே ஒரே வாயில் தள்ளி போடுறான். மாப்பிள
நல்ல டேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களேன். இந்த நிலாசோறுன்னு சொல்லுவாங்க, கடைசியாக சாப்பாடு முடிச்சுட்டு கடைசியாக கையால் வலிச்சு கொடுப்பாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது கடைசி சோறு வந்து அம்மாவோட பாசத்தை அதில் காட்டுறது ரொம்ப இனிப்பாக இருக்கும். அதுமாரி எலும்பெல்லாம் சாப்பிட்டுட்டு எலும்புல கடைசியாக அந்த நல்லி இருக்கு பாருங்க. ஆமாம், அதை உரிஞ்சின்னா அம்மா ஊட்டுற கடைசி சோறு மாரி. உண்மையிலேயே நல்லா இருக்கும். ஆமாம், ஏய் பிச்சா, அண்ணனை யாரோ நினைக்கிறோம், அண்ணனை யாரோ நினைக்கிறோம் பத்தியில ஒரே இருக்குது. நினைக்கல, நீங்க தான் யாரையும் திட்டிய திட்டா ரூட்டை மாத்திட்டா தெரியல. என்னால் முடியாது மாமா. இதுக்கு மேலே சாப்பிட முடியல. இந்த இடத்துல நிற்கிதுங்க, கையை விட்டா இட்லி பையா தொற்றும் போல இருக்குது, அந்த அளவுக்கு இருக்குது. இதுக்கு மேலே முயற்சி பண்ணால் அப்புறம் கிச்சா மாரி தான் வாந்தி இருக்கிற மாரி போயிடும். போகிறோம் விவர்ஸ், போகிறோம். இதோட நான் பாட்டிக்கிறேன். அம்மா அப்பா என்னால் முடியல. ஆமாம், கிச்சானுக்கு என்ன ஆகும்னு தெரிலங்க. மண்டிக்கிட்டு எப்படி தான் போனோம், ஏதோ வெட்டிலேயே இந்த இன்னைக்கு போட்டி போட்டுட்டு சாப்பிடணும்னு சாப்பிட்டாங்க. கிச்சானா பாருங்க, புட்டு மாரி கிளறி அடிக்கிறாப்ல. இட்லி கொஞ்சம் சின்ன இட்லியாக இருந்ததுனால இதே நெருக்கி எத்தனை 1 2 3 4 5 6 7 8 இட்லி 32 சாப்பிட முடிஞ்சு. எல்லாம் இங்கே முடியலைன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கல, கிச்சா மாதிரி குழம்பு வேணும்னு கேட்டு அதை சாப்பிட்றது நிற்கிறாங்க. அப்பா உண்மையிலே கிச்சான் மாமா, உண்மையிலே கிச்சான் பெரிய ஆளு தான். நீங்க எங்க பாருங்க, உங்களுக்கு கையை விட்டா வருங்கிறிய, எனக்கு வர்றது மாதிரியே இருக்கு. இப்ப எதுக்கும் தள்ளியே உட்காருங்க. கிச்சான் போதும் ரொம்ப அதையும் சாப்பிட்டு ஜெயிச்சா. ஏற்கனவே அவன் ஜெயிச்ச மாதிரி தான் கணக்கு வச்சிருக்கான். ஆமா, அவன் அதையும் சாப்பிட்டு ஜெயிக்கணும்னு நினைக்கிறான் பாருங்க. ஃபுல்லாக சாப்பிடணும். எல்லாமே முடிச்சுட்டான், இருந்தாலும் ஒரு இட்லி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க டீம்? இப்ப அவமானப்படுத்திட்டியா? அதனால நாங்க தனியா பேசியிருந்தோம். அவமானப்படுத்திட்டு 108 வர மாதிரி பண்ணிடாதியா. ஆமா டேய் வெட்டுக்கலையே, முடியெல்லாம் வச்சிடறா. இங்க வர்ற பாதையெல்லாம் கொஞ்சம் ரொம்ப மோசமா இருக்கு, மழை பெஞ்சதுல தூக்கிட்டு தான் ஓடணும். அப்புறம் முடியெல்லாம் வைக்கிறாங்கிறான், கேட்க மாட்டேங்கிறானே. எனக்கும் கொஞ்சம் கொடுங்காமா, வெளியில வர்றதுக்குள்ள இதை கொஞ்சம் ஊற்றி உள்ள தள்ளி விட்டுறேன். அப்பா அப்படியே போய்மா. பரிசு உனக்கு தாண்டா, விட்றா போதுண்டா, விட்றா. அடம் முடிக்கிறான். தண்ணி வருமே, பத்தாது தண்ணி வேற. வெட்டுக்கிலே எல்லா புகழும் எங்களுக்கு. கிச்சானுக்கு கிச்சானுக்கு. ஆமா, கம்பெனியில சொல்லி ஒரு 500 ரூபா எக்ஸ்ட்ரா பிரைஸ் கொடுக்க சொல்லுங்க. பரிசு 1000 ரூபாய் பரிசு அவனுக்கு தான். கிச்சா இன்னைக்கு வெட்டி தரவாண்டான்ருவாண்ணா. ஆமா, 500 2 500 வாங்கி ஒரு 500 மாற்றி 100 ரூபா கொடுத்து தரா வச்சுக்கலாம். இதான் 1000 ரூபாங்கிறது. அவனுக்கு கிச்சானா சரி, அவன் ஏன்னா 100 பார்த்ததே இல்லை. 40க்கு மேலே அவனுக்கு 1 தெரியாது. அதை வச்சு அவன் ஏமாத்திட்டு இருக்கான். என்னாலேயே முடியலைன்னு ஒதுக்கிட்டேங்க. கறி ஆனால் சுத்தமாக எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டேன், நிறையா கறி சாப்பிட்டேன். கிச்சா மத்தியெல்லாம் நெருக்கி 30 இட்லி போல இருப்பான். வெட்டிக்கிளி ஒரு 10 இட்லி சாப்பிட்டு கிச்சானுக்கு கொஞ்சம் குறைச்சி சாப்பிட்ற அளவுக்கு வலி விட்டுட்டான். அதனால 30 இட்லி கிச்சான் சாப்பிட்டாங்க, நானும் சாப்பிட்டேன். 30 இட்லி சாப்பிட்டேன், வாய்க்க முடியல. எனக்கு ஒரு ஆள் இருந்தால் போதும், வெட்டிக்கிட்டு அங்கே இருந்ததுனால. இருந்தாலும் நம்ம அளவுக்கு கிச்சா வண்டி இழுத்துறானே. போதுமா? ஜெயிச்சிட்டியா? நீ ஜெயிச்சிட்டியா? அதில் விட மாட்டல. அவன் இன்னும் சுத்தம் பண்ணுறானா. மாமா எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. என்ன
இவ்வளவு தின்னுட்டான வயிறா வேற எதுவுமாம்மா? நைஸா சட்டையை கழட்டிட்டு பார்க்கலாமா? வயிற்ற என்ன பாரு, டவுட் இருந்தா வயிற்ற பார்ப்போமா? வெட்டுக்கிட்டே கிச்சா ஏந்திரி, அப்படியே ஏந்திரி, எந்திரிக்கிச்சா சட்டையை காமி, சட்டையை அழட்டி காட்டுறா. திரும்பலாம், அப்படியே காமி, அப்படியே நின்னு காட்டு. அப்படியே என்ன வயிற்ற காமி. சட்டையை தூக்கு, சட்டையை தூக்கு. அங்க காட்டு. என்னடா வாமிட்டு வருதா? முடியலாங்க, இன்னும் கொஞ்சம் நாளைக்கு கழிச்சு வாந்தி எடுக்க போறான். கேம் முடிச்சுட்டானா அதையும் காமிக்கலாம். இல்லாட்டி என்னடா பண்ணுது? என்ன செய்யுது? ஏதோ முண்டுதா இட்லி பைய? இங்க வா. மாமாட்ட வைத்த கட்டு. என்னடா இது? பானை கவுத்து வச்ச மாதிரி அங்க வைக்க ஏறி போயிடுச்சு, மேலே ஏறி போயிடுச்சு. வியூவர்ஸ், இன்னைக்கு போட்டி வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிச்சு. இன்னைக்கு வச்சிருந்த 40 இட்லியும் 5 பீஸு மட்டன் பீஸையும் 3 முட்டையும் சாப்பிட்டு முடிச்சது இன்னைக்கு நம்ம வெட்டுக்கிளி கிச்சான் டீமுங்க. உண்மையிலேயே பாராட்டணுங்க. கடைசி வரையிலும் இருந்து சாப்பிட்டு முடிச்சிட்டாப்ல. நான் சாப்பிட்டுப்பேங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 8 இட்லி தாங்க மிச்சம் வச்சுருக்கேன். 2 3 4 5 6 7 8 இட்லி தாங்க மிச்சம் வச்சுருக்கேன். ஒரு முட்டை வர வச்சுட்டேன். கறி அதிகமாக இருந்துச்சு. எல்லாம் இருங்க, எல்லா பீஸையும் எடுத்து வெளுத்து கட்டிட்டானா. அதுக்கு ஒரு கறியை சாப்பிட்டேன், நல்லா விருப்பப்பட்டு சாப்பிட்டுட்டேன். அதான் சாப்பிட முடியல. அதோட காலையில் கொல்லாங்கரைக்கு போனேன். கொல்லாங்கரையில் வச்சு அந்த ஆலமரத்தில் கூழு போட்டு இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு அப்படின்ட்டு அந்த பக்கத்துலேயே அந்த மாங்காய்லாம் அறுத்து ஊறுகாய் மாதிரி வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சுன்னா 2 ரொம்ப குடிச்சு விட்டேன். சாப்பிட முடியல. அது ஒரு காரணமும் வச்சுக்கலாம். நம்ம மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ளை என்ன 10 இட்லிக்கு மேலே இருக்கும் போல இருக்கு. ஆமாம் இருக்குமாம்மா. நம்ம மாப்பிள்ளைய பார்த்தீங்கன்னா ஒரு 12 இட்லி மிச்சம் வச்சுட்டாருங்க. 40ல் 12 இட்லி மிச்சம் வச்சு அவ்வளோ கறியெல்லாம் எல்லாம் சாப்பிட்டாரு. அதனால இவர் 3ஆவது இடத்துக்கு தள்ளப்பட்டாருங்க. இதில் ஃபஸ்ட்டு ப்ரைஸு நம்ம கிச்சான் வெட்டுக்கிளி டீமு, 2வது நான், 3வது மாப்பிள்ளைங்க. என்னாலேயே சாப்பிட முடியலங்க. ஏதோ சின்ன இட்லியாக இருந்தால் வச்சு 32 இட்லி சாப்பிட்டேங்க. ஆனால் உண்மையிலேயே பாராட்டுறேங்க. கிச்சான்லாம் பார்த்தீங்கன்னா வெளுத்து ஓட்டிகிட்டு இருக்கான். இல்லையே போதுண்டா, நீ தான் ஜெயிச்ச மாரி இருக்குது, நிப்பாட்டுறான்னா கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. என்ன ஒரே ஒரு இதுனா இட்லி வந்து சின்ன இட்லியாக இருந்துச்சு கொஞ்சம், அதுதான் கொஞ்சம் காரணம் முடிஞ்சு. இருந்தாலும் சின்ன இட்லியாக இருந்தாலும் அதுவும் ஒரு இட்லி தானேங்க, ரொம்ப சின்னதாக இல்லை, மீடியமாக தான் இருந்துச்சு. அதையே உலக சாப்பிட்ருக்காங்கண்ணா. உண்மையிலேயே நம்ம இன்னைக்கு வெட்டுக்கிளி கிச்சான் டீமை பாராட்டி ஆகணும். நீங்கள் சாப்பிட்டது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. இன்னைக்கு வெட்டுக்கிளியும் ஒரு 10 இட்லி போல் அடிச்சு சாப்பிட்டாப்ல. அதனால அவனுக்கு கொஞ்சம் தோதுவாக போயிடுச்சு. வியூவர்ஸ், வெற்றி பெற்ற நம்ம வெட்டுக்கிளி டீமுக்கு இந்த 1000 ரூபா பரிசு இதாங்க. 2500. ஓ வெட்டுக்கிளே, என்ன பாக்கெட் வாங்கி நீ சொல்லுற? ஆமா, இப்போ நாங்க தானே ஜெயிச்சோம். ஏன் அங்கிட்ட போய் மாற்றி கம்மியாக கொடுக்குறதுக்கா? நீ ஒரு 500 எடுத்துக்க, அவங்க ஒரு 500 கொடுங்க. உன்னை நம்ப முடியாது. மொத்த பரிசை கொடு. ஆக்சுவலாக கிச்சானுக்கு தான் அந்த பரிசை கொடுத்துருக்கோம். ஆமாம் வியூவர்ஸ், கிச்சா வந்துடா, நீ கொடுக்கணும் அவனுக்கு வெட்டுக்கிளிக்கு பரிசு. எவ்வளோ இருக்கு அதில்? 10 ரூபா இருக்கு. 10 ரூபா இருக்கா? ஆள் 5 ரூபா. அதையும் நான் மாற்றி எடுத்துக்கோ, அதையும் நான் மாற்றி எடுத்துக்கோ. உனக்கு 2 ரூபா தானே. எதுக்கு 2 ரூபா? வேணா, இது 2 ரூபா இருக்கட்டும். அது எவ்வளோ இருக்கு அதில்? அது எவ்வளவு? எவ்வளோ அது? ரொம்ப கஷ்டமான கடையெல்லாம் கேட்டு ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க. கிச்சா 40 இட்லி நிறையா சாப்பிட்டாச்சு. இட்லியே போய் வீட்டில் போய் செரிமானத்துக்காக ஏதாச்சும் ஆத்தாவை செஞ்சு கொடுக்க சொல்லி செரிமானத்துக்கு அதை சாப்பிட்றேன். பூண்டு தோசை சாப்பிடுயா? இல்லை, செரிமானத்துக்கு ஏதாச்சும் சாப்பிட்றான்னா அங்கேயும் போய் பூண்டு தோசை சுட்டு தர சொல்லி சாப்பிடுவாங்களாம். ஆடிச்சோ, ஏய் வெட்டிக்கிலே எப்பா ரொம்ப தர மாட்டான். பூண்டு தோசையா? அங்கே போய் எத்தனை தோசை சாப்பிடுவேன்? ஒரு 12 தோசை. ஐயோ போச்சே. வெட்டிக்கலையே என்ன வாழ 1 2 தெரியாதுங்கனால 12 அடிச்சு விட்டானா? 12ன்னா எதுன்றான்னு காமிக்கணும் அவன்கிட்ட. ஏதாச்சும் ஒரு தான் எடுத்து வச்சு 12க்கு எடுத்து வைக்கிறாங்கணும். அதனால 12 தோசைங்கிறானா என்ன நம்ப முடியுதான்னு தெரியலையா? உங்களை சாமியில காட்டணும்னா இல்லையா? எவ்வளவு கேட்டோம்னு சொன்னாலும் இல்லையா? 5 ரூபாங்கிறான். அதான் அது மாதிரி தான் பாவங்க. இன்ன வரையும் நீ எவ்வளவு கொடுத்தேன்னே இப்போ தெரியல. ஏற்கனவே ஜெயிச்சப்பெல்லாம் எவ்வளவு கொடுத்தேன்னு இப்போ கேட்டதான் தெரிய போகுது. அவன்கிட்ட 1000 ரூபான்னு சொல்லி 100 ரூபா நோட்டை கொடுத்துருவான்னு நினைக்கிறேன். பேசிக்கிட்டு வெட்டுக்கிட்டு ஆட்டை போட்டார் அந்த 500 நண்பர்களே, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வழக்கமாக கிச்சான் டீம் தான் மாட்டுவாங்க பனிஷ்மெண்ட்டுக்கு. இன்னைக்கு மாப்பிள்ளை மாட்டிட்டாரு. அதனால நீங்கள் ஆவலோட எதிர்பார்க்கின்ற பனிஷ்மெண்ட்டு இன்னும் சில மணி துளிகளில். போமா வாங்க வாங்க போவாங்க. விவாஸ், போன போட்டியில் நான் தோத்தது வேண்டி என்னை தலைக்கெல்லாம் நிற்க சொன்னாங்க.
அதே மாதிரி இந்த போட்டியில் மாப்பிள்ளை தோத்ததுனால மாப்பிள்ளையும் தலைகளாம் நிற்க வைக்க போகிறேன். வெயிட் பண்ணி பழி வாங்குற. ஆமாம் கண்டிப்பாக நின்னே ஆகணுமே. பழிக்கு பழி வாங்கலாம். அதான் பழிக்கு பழி வாங்கிட்டியே. ஆமாம் கிச்சான் 100 வரைக்கும் ஒன்று ரெண்டு என்ன யோ நீ சும்மா அறியா நீ உன் உடம்பு 100 வரைக்கும் தாங்கும். ஏற்கனவே இட்லி இங்கே நிற்கிது. நீ தலைகில விட்டேன்னா வெளில வந்துடும். வரைக்கும் வாந்தி வர்ற மாதிரி தான் இருக்கு. கொஞ்சம் குறைச்சிக்கியா? சரி கிச்சா இது வரைக்கும் ஒன்று ரெண்டு அது வரைக்கும் தலைகிலங்க. இவனா ஆமாம் நம்பி நிற்கலாமா? கண்டிப்பா. என்ன உங்களாண்டே ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கான் அவனுக்கு. அவனை பற்றி தெரியும் உங்களுக்கு. ஒன்றுங்க வாங்க. யோ இவன் திருப்பி அதே பழைய மாதிரி ஒன்று திருப்பி பழைய மாதிரி போயிடுவான் அவன். வாங்க வாங்க டைம் ஆகுது. சரியா நிற்கலாம்னு பார்க்காதீங்க. ஆனால் உண்மையிலே வந்து என்னை வந்து எப்படி கட்டிக்கிறையா நான்? உங்களை எப்படி வசதியாக அப்படி கட்டுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 31 32 என்றா அவன் இன்னைக்கு தான் இங்கிலீஷ் இவ்வளோ கூட போடுறான். ஏ வெட்டிலே ஓய் என்னால் முடியலையா? இறங்கிடுறேன். அப்பா ஏய் கிச்சா நீ எப்படா இங்கிலீஷ் கற்றுக்கிட்ட? அப்போ தமிழ் தான் தெரியாதா? போதுண்டா சாப்பிட்டோன்னா கேட்கவே இல்லை. அவன் மட்டும் நல்லா பிணைஞ்சி சாப்பிட்டு விட்டு இப்போ முடியலாம் வயிற்று வலிக்குதுன்னு சொல்லிட்டு உட்காரான் ஒரு மாதிரி. நல்ல பாம்பு நெளிகிற மாதிரி நெளிராம பாருங்க. 4 போய் ஏதாச்சும் வாங்கி கொடுத்து செரிமானப்படுத்தணும் ஃபஸ்ட்டு.